கோயம்புத்தூரில் மழை 2 நாளாக. இந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க. இது ஒரு பொருள் இப்போ வாங்கிறதுக்காக சொன்னது இல்லைங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்து செடி வைக்க ஆரம்பிச்சதுல 40 செடி வைக்கும் போது சொன்னாங்க. இப்போ செடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. இப்போ வந்து வாங்கி கொடுக்குறேன். இப்போ ஸ்டாண்ட் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா செடி குறைஞ்சிச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம பேக் வைக்கிறீங்களே அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். இப்போ வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஆனால் நான் ஆர்டர் போடும்போதே எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன், அம்மா 20 சென்டிமீட்டர். அப்புறம் எனக்கே அளந்து காட்டுறாங்க, 20 சென்டிமீட்டர் இவ்வளோ தானே போதாதா அப்படின்னு. இப்போ கண்ணில் பார்த்த உடனே இன்னும் இவ்வளோ தாங்குது அப்படிங்கிறாங்க. இவ்வளோதாம்மா இருக்குது 20 சென்டிமீட்டர்னா. இது எத்தனை இது? நான் இது வந்து 15 பீஸ் நான் ஆர்டர் போட்டேன். பீஸ் ஏதோ பெருசா மூட்டை மாதிரி வரும்னு பார்த்தா அங்க வாங்கி வந்துங்கிறேன். நான் சாப்பிட்றத விட்டுட்டு ஓடி போனேன், தூக்கின்னு வர முடியாது அப்படின்னு சொல்லி கட்டி ஒரே இதில் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி. ஆனால் எவ்வளோ மெலிச்சு பாருங்களா. இந்த பீரோ கட்டிலெல்லாம் செய்கிறாங்க பற்றி அவங்ககிட்ட சொன்னா கூட செஞ்சு கொடுப்பாங்க. எவ்வளோ கேட்பாங்கன்னு செஞ்சு கொடுத்து வேணா பாருங்க. வா போய் கேட்கலாம் நான் எங்க வரவே இல்லை. 10,000 ரூபா செலவாகும், பரவாயில்லையா அவங்களாம் செஞ்சு கொடுத்தா. இது மட்டும் அவங்களுக்கு எப்படி லாபம்? இது 1000 ரூபா 1500 முடிஞ்சிச்சு. எதுலையுமே 5 பீஸ் ஒரு ரேட்டு, 8 பீஸ் ஒரு ரேட்டு, 10 பீஸ் ஒரு ரேட்டு, 15 பீஸ் குவான்டிட்டி பொறுத்து தான் ரேட்டு ஜாஸ்தி. நான் 15 பீஸ் இருக்கட்டும்னு வாங்கினேன். முதல்ல 15 பீஸ் இருக்கான்னு எண்ணி பாருங்க. நீங்கள் வேறு கொஞ்சமாக இருக்குன்னு கேட்குறீங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சாவே என்ன ஆகும்னா எறும்புலாம் வந்து தங்கத்துக்கு ஆரம்பிச்சிருங்க. கீழே பேகு கடியில் வந்து எறும்பு வந்துடும். ஏன்னா சில்லுன்னு இருக்கிறதுக்காக பயம் வந்துச்சு. இந்த 2 வருஷமா அப்படி அப்படியே எறும்பு வந்து போட்டு அப்படி அப்படியே நல்லா பாதுகாப்பாக இல்லாமல் வச்சுருக்கிற மாதிரி எங்கள் பையன் தூக்கி வெளியே போட்டு இல்லைன்னா ஏதாவது ஒன்றும் அதுக்கு செய்யணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஹைட் வச்சு பண்ணும்போது ஈரம் இருக்காது, தரையும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க நல்ல வெயிலுன்னு சொன்னோம், எப்படி இருக்குமோ தெரியல. ஆமாம்மா 2 நாள். ஆனால் 2 நாளாக அந்த அளவுக்கு வெயில் இல்லை, கொஞ்சம் காற்று சில்லுன்னு அடிக்குது. இப்போ கூட லைட்டாக தூரல் போட்டுச்சு. மறுபடியும் நல்ல கிளைமேட். வாங்க மாடிக்கு போய் காட்டுறேன். டைம் 4 மணி தான் ஆகுது, ஆனால் சூப்பராக இருக்குது. அதாவது ஒவ்வொரு விஷயமும் சாதாரண விஷயம் கூட எனக்கு 2 வருஷம் 3 வருஷம் டைம் எல்லாத்துக்கும் இப்படியே தான் நீ சொல்ற. டிவிக்கு சொன்ன, டேபிளுக்கு சொன்ன, அப்புறமா என்ன சொன்னீங்க? இந்த ஸ்டாண்ட் நான் பேக் எப்போ வைக்க மாடியில் வச்சிடும் அப்போ கேட்டேன் நான். கொஞ்சம் லேட்டு, சரி விடுங்க, இருக்கிற கொஞ்சம் செடிக்காது யூஸ் ஆகும். கொஞ்சம் லேட் இல்லை, ரொம்பவே லேட். அதோ நம்மக்கிட்ட இருக்கிற பேகுக்கு தொட்டிக்கெல்லாம் இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் போதும்மா, இவ்வளோ தான் வைக்கிறாங்க. எனக்கு இந்த தொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் நான். ஆனால் பச்சை கலர் பேக் வந்து பாட்டம் வந்து கீழே வந்து பெருசாக தானே இருக்கும். அது வந்து நீங்கள் என்னென்னா சின்னதாக இருக்கும்போது சைடில் வந்து மண் வந்து வெயிட் தூக்காதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதுதான் தெரியல. ஆனால் இது பிளாஸ்டிக் பக்கெட் எல்லாம் வந்து தொட்டியெல்லாம் சரியாக போயிடும். அந்த தொட்டியெல்லாம் நல்லாவே ஸ்ட்ராங்காக நிறையா தான். 15 பீஸ் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு பீஸ் செக் பண்ணிவிடுவோம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் குவாலிட்டி எப்படி இருக்குது பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 இருக்குமா? அதில் 8 10 15. சூப்பர்மா. 15 தானே? 1 எடுத்து காட்டுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒன்றோட ஒன்று. ஆமாம், அது ஒட்டிக்கும் அப்படியே போய் ஜாயின் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஆனால் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி 800 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்தாங்கம்மா. 800 700 15 பீஸ் 20 பீஸ்லாம். இது 40-50 கிலோ தாங்கன்னு வேற போட்டிருந்தாங்க. ஆமாம், ஆனால் வந்து ஹைட்டு வந்து நான் இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு நினைக்கல. இல்லை அவ்வளோதான் வரும். இது அவ்வளோதான். இது கொஞ்சம் பெருக்கத்துக்கெல்லாம் வசதியாக இருக்குல்ல, கொஞ்சம் நீட்டாக இருந்தால் ஹைட்டாக இருந்தா அந்த அளவுக்குலாம் பண்ண முடியும். என்ன ஒன்று மழை பெஞ்சா கொஞ்சம் அந்த சதுப்பு இல்லாமல் கொஞ்சம் காஞ்சிடும் டக்குனு இது மேலே வைக்கிறதுனால. பேக் வச்சா எப்படின்னு தெரில. சரி பார்க்கலாம், போய் தொட்டியில் வைப்போம். இங்கே பாருங்க, ஏரியே நின்னாங்க, வலிக்கிட்டு போகாமல் இருந்தா சரி. நிற்கிறாங்க, அதெல்லாம் இரும்பு தானே. நில்லுடா என்ன என் வெயிட் பாரு 60-70 கிலோ வரும். அதுதானே சொன்னாங்க 50 கிலோவுக்கு கூட நிற்கும்னு சொன்னாங்க. பேக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும். இதுலேயே நிறைய டிசைன் இருந்துச்சு. சிங்கிளாக வர கம்பி 3 பக்கம். ஆனால் அது வந்து வெயிட் தாங்காது. இதுனா கொஞ்சம் நல்லா நிற்கும்னு நினச்சேன். சரி, நம்ம எடுத்துட்டு போயிட்டு மாடியில் வச்சு 15 செடி இருக்கா? அதிகமாக இருக்கும், இருக்கிறது வைப்போம். அது எப்படி தாங்குது, அது எப்படி வெயிட்னு சொல்லிட்டு இல்லைன்னா ஒவ்வொரு பேக்காக கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியது தான். இருக்கிறது வரைக்கும் சரி பண்ணினேன். எனக்கு இப்போ வந்து இந்த காய்கறி கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு போகிறேன். வெறும் கீரை மட்டும், இந்த பூச்செடி மட்டும் தான் வச்சுக்க போகிறேன். ஏன்னா கீரை தான் நமக்கு வந்து ஒரு 10-15 நாளைக்குள்ள இந்த பருப்பு கீரை சிரிக்கீரை எல்லாம் வந்தது. அதே மாதிரி புதினா ரொம்ப நாளாகிடுச்சு விட்டுட்டு நான் போடாமல். இப்போ அன்றைக்கி ஒரு நாள் வந்து சும்மா நட்டு வைக்கலான்னு மறுபடியும் ஒரு பேக்கில் வந்து வச்சேன். அதுவும் நல்லா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்னது ஒரு 2-3 தொட்டியும் பூச்செடி மட்டும் போதும், வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையும் அம்மா ஊருக்கு போயிட்டு வரும் போதெல்லாம் இதே வேலை தான். கார்டன் கிளீனிங். இருக்கிற செடி புல் தேவையில்லாதெல்லாம் முளைச்சிருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அழகாக நீட் பண்ணி அது நீட்டாகவும் வச்சுருவாங்க. கரெக்டான டைமில் தான். கிளைமேட்டு பாருங்கள், புதினா பாருங்களேன். ஆனால் இது கொஞ்சம் லேட்டாக தான் வளர்ந்துச்சு. அதான் தண்ணி ஊற்றல சரியாக ஓரமாக இருந்தது இல்லை. வெயில் படணும், படக்கூடாதா? இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா வரும். பரவாயில்ல, ஆனால் நல்லா வந்துருக்கு. கிளைமேட் பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டாக இருக்குது 4:30.
இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு ஒரு பேக்காக தூக்கி இந்த கம்பி மேலே வைக்கும். ம். இந்த பக்கெட் தூக்கி வைக்கிறேன். எது இந்த பெருசா? ம், வைங்க. இப்போ வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிசைனுக்குலாம் வந்து கரெக்டாக உட்காந்துது, நீட்டாக இருக்கும். தொட்டி கரெக்டாக இருக்கும். ஆமாம். ஏன்னா மாற்றி வைக்கிற வேலை இருக்குது, அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. நம்ம மாற்றி மாற்றி இடம் மாற்றி வைக்கிறோம்ல. ஆமாம். இப்போ ஸ்டாண்டுனா அப்படியே வச்சோன்னா நம்ம தண்ணி கிண்ணி பழுப்பு போட்டு கழுவி தள்ளிக்கலாம், நல்லா நீட்டாக இருக்கும். ஆமாம். சரி, எல்லாத்தையும் வச்சுருவோமா? ம். 15 ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். சொல்லப்போனால் இந்த மாதிரி இருக்கிற தொட்டிங்களுக்கு தான் அழகாக இருக்குது. இது சின்ன தொட்டிங்களுக்கு தான் வந்து பேகுக்கெல்லாம் வந்து வேஸ்ட்டு. அதே மாதிரி பாரு, இதுக்கெல்லாம் கரெக்டாக போச்சு பாரு. இதுக்கெல்லாம் இதெல்லாம் கரெக்டாக வந்து வைக்க முடியல, பெரிய தொட்டி வைக்க முடியல. இடம் அகலமாக இதுவாகிடுச்சு. வைக்கலாம். இது இந்த தொட்டியோட அடியில் வந்து டிசைன் வந்து ரவுண்டாக ஒரு மாதிரி இருக்குது, மேலே அது நிற்க மாட்டேங்குது. அது சமமாக இருந்தால் சூப்பராக நின்றுருக்கும். இது வந்து மூடி இல்லாமல் வைக்கலாம். சரி, மூடியோடு இருந்ததுனால அப்படியே எடுத்து வச்சிட்டோம். ஆனால் சிமெண்ட் தொட்டி தான், அந்த தொட்டி தான் கரெக்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு கூட நல்லா இருக்கும். சிமெண்ட் தொட்டி, பிளாஸ்டிக் தொட்டி, இதோ அந்த பின்னாடிக்கு பாருங்க கருத்தொட்டி, அந்த மாதிரி தொட்டிங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்னும் இதுக்கெல்லாம் இல்லை, இதெல்லாம் அம்மா வந்து ஃபில்டர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கத்திரி செடியெல்லாம் அந்த பூ பிஞ்சாக இருக்குதுல்ல, அதனால இப்போ எடுக்கக்கூடாது. நான் எடுத்து விட்டு மண்ணெல்லாம் மாற்றி வச்சுறீங்களா? மாற்றிலாம் இல்லை, கீழே கொட்டிடுவோம் மண் எடுத்துன்னு போயிட்டு. இதுக்கு மேலே கத்திரி செடியெல்லாம் போடுறதில்ல. நமக்கு வேற இதுக்கு மேலே கத்திரி செடியோ பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எல்லாம் கிடைக்காது. உங்களுக்கே தெரியும், பிரியா வீட்டுக்கு போனோம், மறுபடியும் வந்தால் இங்கே கூட்டின்னு வந்து பார்த்துக்கோ செய்ய எப்படியும் ஒரு வருஷத்துக்கு அப்படியே ஓடிடும். அப்புறம் நம்ம பையனுக்காக சுத்த வேண்டி செய்ய வேண்டியதெல்லாம் அது வேறு இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு வந்து கொஞ்சம் பிஸியாகவே தான் காட்டுக்கு. இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், கொஞ்சம் தூங்குறேன். அதுக்கே தூங்குறதுக்கு டைம் இல்லை. படுத்தா போதும், தூங்கலாம்னு தோணுது. இன்னும் 2 நாள் தான், அதுக்கப்புறம் இப்போ பிரியா வீட்டுக்கு அப்புறம் வந்து 4-5 நாள் ஆயிடுச்சு. ஞாபகம்லாம் இங்கேயே இருக்குது. பாப்பா தனியாக நம்ம பிரியா வந்து சமைச்சு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால இன்னும் 2 நாள் ஓடிடுவேன் நான். அதுக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு போட்டால் பையன் வந்து தண்ணி அப்படியே ஊற்றிக்குவான். ஏன்னா எறும்புங்க சேரா மறுபடியும் வேணும்னா நம்ம அடுத்த மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஸ்டாண்ட் வாங்கிக்கலாம். மாதம் வாங்கிட்டா தெரிஞ்சுக்காது. இல்லை, இதுக்கெல்லாம் வைக்கணும்னா கொஞ்சம் பெருசாக வாங்கணும். இதுதான் இருக்கிறது ஒரே சைஸ்மா, 20 சென்டிமீட்டரு. ஆனால் அதுக்கெல்லாம் வைக்க முடியாது. வைக்கலாமா, நல்லா உட்காருமா. அது என்னன்னா தண்ணி ஊற்ற சைடில் இறங்குதா எப்படி தொங்குதா பேக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான். அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்காங்களே, மேலே டைல்ஸ் வச்சு அதுக்கு மேலே அந்த தொட்டி வைக்கிறாங்க. அது மாதிரி வச்சா ஈஸியாக. அப்போ அகலமாக படுமா, அப்போ நமக்கு சமமாக இருக்கும் அந்த பேலன்ஸு. ஒரே ஒரு செடி தாங்க இங்கேருந்து அப்போ கீழே கட்ட மேலே கனகாமரம் செடி ஒரே செடி தான் வச்சேன். அதுலேருந்து விதை பூத்து வெடித்து வந்த செடி தான் இது எல்லாமே. அந்த தொட்டிக்குள்ளேயே உழுந்து வந்ததெல்லாம் நான் எடுத்து வச்சேன். அந்த ஒரு செடியில் பூ பாருங்களா எவ்வளோ இருக்குது. இங்கே பார்த்தாலும் தெரியும், தெரியுதா? கனகாமரம் பூ அது பெருசாகிடுச்சு. தொட்டி செடின்னு அங்கேயே வச்சுட்டேன். கீழே இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி தொட்டி வாங்கி வச்சுட்டாலும் நல்லாயிருக்கும். சாரி, ஸ்டாண்டு வாங்கி வச்சுட்டாலும் நல்லாயிருக்கும். இது வந்து சிமெண்ட் தொட்டி தானே, நல்லா நிற்கும் செடியா. வச்சுட்டோம்னா கீழே அந்த தண்ணி எல்லாம் அப்படியே ஓடிடும், நிற்காது, போயிடும் எல்லாமே. ஆனால் தூக்குனாவே ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஒரு மாதிரி இதுவாகிட்டு இருக்குது தொட்டிங்கெல்லாம். சிமெண்ட் எல்லாம் உழுத்து போச்சு. நம்ம தூக்கும் போது என்ன ஆகும், உடஞ்சிடும். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குடா. இது கீழே இருக்கிறதுக்கும் இது ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கு அழகா இல்லை? ஆமாம். அது இதெல்லாம் பாருங்க ஒரே மாதிரி இருக்கும், நல்லா இருக்கு. இதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் பிளாஸ்டிக்லேயே வச்சுருந்தாலும் நல்லா இருந்திருக்கும், பேக்கில் வைக்காம. இப்போ நீங்கள் இந்த விதை போட்டதெல்லாம் அங்கெல்லாம் சும்மா இருக்கு பாருங்க, அந்த தொட்டி அதில் வச்சுருக்கலாம். அதெல்லாம் வந்து பூச்செடியெல்லாம் அந்த குட்டி தொட்டியில் வந்து பெருசாக வளராது, பூ நிறையா கொடுக்காது. இதெல்லாம் கூட நம்ம போடாமல் வந்து தான் தக்காளி செடி எப்படி பிடிங்கி போகிறது, பூ வருதா. இந்த மாதிரி கூட ஸ்டாண்ட் வைக்கலாமா, வால் மேலே வைக்கிறதுக்கு பதிலாக மேலே வைக்கிறது. இதனால என்னன்னா கரையாகாது, அழுக்காகாது, நமக்கு தண்ணி ஊற்றி அடிச்சு ஸ்டாண்டு சாஞ்சிச்சு தெரியல. ஆனால் வெயிட்டுக்கு சாயாதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இடி இடிக்குது, நம்ம ஊரில் மழை வருது, மழை வரப்போகுது. இப்போ லேசாக தூரல் போட்டுச்சு. எப்படியும் 4 மணி 4:30 5:30 ஆச்சு. நைட்டு தான் டின்னர் ஒன்று செஞ்சுருவோம்மா. ஆமாம், சரிங்களா? பல நாள் கனவுங்க. என்னுடைய கனவே இப்படி தாங்க இருக்குது. 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டாண்டு வாங்கிறதுக்கே 3 வருஷம் ஆச்சு. அப்புறம் வேறு பெருசு ஆசைப்பட்டா எவ்வளோ ஆகும், எவ்வளோ நாள் ஆகும் பாருங்க. வேணாம்னு தான் தெரிய வாங்கலை. சரி, இப்போ வாங்குவோம்னு சொல்லி வாங்கினோம். அதுவும் போடலாமா போடக்கூடாதா, போடலாம், சரி போட்டுடுறான் பரவாயில்ல அப்படின்றதுனால போட்டு விட்டுட்டான். இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம பழுப்பில் மாடிலாம் கூட கொஞ்சம் கழுவி விடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பேக்கெல்லாம் தான் கீழே தண்ணி பட்டு ஈரமாகிடும். உங்களுக்கும் இந்த ஸ்டாண்ட் வேணும்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், வீடியோவில் தெரியும் பாருங்கள். வீடியோவில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸ்டாண்டு, நிறைய பிராண்டோட ஸ்டாண்டும் கொடுக்குறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ரிவ்யூ பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச குவான்டிட்டியில் வாங்கிக்கோங்க, பிடிச்ச பீஸ் வாங்கிக்கோங்க.
ஆனால் இது நல்ல யூஸ் பிடிச்ச டிசைனும் வாங்கிக்கோங்க. நிறைய டிசைனும் கொடுக்குறேன் நான் வேணா. நான் இந்த மாதிரி டிசைன்லேயே வச்சு வாங்கினேன். நீங்கள் நிறைய டிசைன் நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன். ஆனால் ஆரம்பத்திலே நான் மாடி ஃபுல்லாக செடி வச்சேன் பார்த்தீங்களா, அப்பயே என் பையன் வாங்கி கொடுத்துருந்தா நான் அந்த மாடி காலி பண்ணியிருக்க மாட்டேன். மேலே நல்லதான். ஏதோ தெரியாமல் நல்லது பண்ணிட்டு போவோம். சூப்பராக நான் வச்சு எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த தரையில் வைக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எடுத்துட்டோம். நம்ம இதுதான் நம்மளுடைய செடிக்கு கொஞ்சம் ஒரு பாதுகாப்பாக வச்சுட்டோம். இனிமேல் பையன் தண்ணி மட்டும் ஊற்றி ஆனால் பூ வைக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. ஒரு மாதம் பிரியா வீட்டில் இருந்தப்போ நான் சாமந்தி பூவில் இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்தேன். பூவெல்லாம் பூத்துட்டு இருந்தது, எல்லாம் காஞ்சி போயும் அப்படி இருந்தது. வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாம் மறுபடியும் வரத்துக்குள்ளே இந்த பருப்புக்கு தாங்க விதை குட்ட வந்துனே வாசலில் புங்க மரம் கூட நல்லா துளுத்துருக்கு பச்சை கலரில். ஆனால் பெருக்க முடியாம நான் பட்ட பாடு இருக்கு பாருங்க. நான் தானே இந்த நேரம் பார்த்து நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க. ஆனால் நீ பெருக்கி வரல, நான் சேர்த்து வச்சு எரிச்சிடலாம் இலைகள் எல்லாம் மூட்டையாக கட்டி அப்புறமா நான் தான் வந்து கிளியர் பண்ணேன். நானும் அப்பா வந்து போட்டு தள்ளி அதை கொளுத்தி சாம்பல் எடுத்து எல்லாம் பண்ணி அவ்வளோ உரமா போட்டீங்க. ஆனால் கொஞ்சமாவது அந்த ஓரத்தில் கழிச்சு விடலாம் கிளைங்களான்னு பார்த்துங்க. ஆனால் அதுக்குள்ளே துளிர் விட்டு வந்துச்சா மனசே கேட்க மாட்டேங்குது. துளிர் வந்தாவே செடியெல்லாம் நம்ம கட் பண்ணுறது எப்படி அப்படின்றதுனால சரி நல்லா இருக்கு பாருங்க. வரப்போகிற வெயிலுக்கு நல்லா புங்க மரத்தை காற்று தாங்க அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். நம்ம வாசல் ஃபுல்லாக குழுன்னு இருக்குது. இங்கேருந்து காற்றப்போ எப்படி இருக்குது பாரு, சூப்பராக இருக்குது. நம்ம நைட்டுக்கு போயிட்டு டிஃபன் வந்து ஏதாவது வந்து சூப்பராக செஞ்சு டக்குன்னு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஃபன் ரெடி பண்ணலாம் நைட்டுக்கு. நம்ம வாங்கின ஸ்டாண்டெல்லாம் மேலே மாடி மேலே வச்சுட்டு பேகு அந்த பிளாஸ்டிக்கு கூடை இதெல்லாம் வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு 15 ஸ்டாண்டு வாங்கினோம். அப்போ வந்து இன்னும் ஒரு 6-7 பேகு வந்து ஸ்டாண்டு இல்லாமல் நின்றுடுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நீட்டாக வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து கழுவுனா கூட பழு போட்டு தண்ணி அடித்து நல்லா கழுவி விடலாம், செய்யலாம். எறும்பு ஏறாது, மண்ணெல்லாம் வந்து கீழே ஈரம் பிடிக்காது. நல்லா சூப்பராக பண்ணியாச்சு. இப்போ நைட்டு வந்து டின்னருக்கு வந்து கோதுமை மாவு வச்சு கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கறிவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு சூப்பராக முறுமுறுன்னு ஒரு தோசை தான் செய்ய போகிறோம். கோதுமை தோசை. அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ எல்லாமே வதக்கிக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, கொஞ்சமாக சீரகம், கடலப்பருப்பு அந்த அப்பாவுக்கு கடிக்க முடியலன்னு சொல்லிட்டு கம்மியாக போடுனார், ஒரு 1/2 ஸ்பூன். ஏன்னா இப்போ வர பருப்பு பட்டாணி பருப்பு மாதிரியே இருக்குதுங்க கடலப்பருப்பு பெருசாக. அதனால் வந்து அது மென்று சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நம்ம உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து நல்லா முறுமுறுன்னு வறுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே சாப்பிடலாம். குழந்தைங்க கூட எடுத்து போட மாட்டாங்க, கொஞ்சம் காரமும் தெரியாது. அதுங்க பருப்பெல்லாம் நல்லா வறுந்துடுச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டால் அதே சேர்த்துக்கிறேன். நான் கட் பண்ணலைங்க, இதெல்லாம் ஆமாம், நான் எதுவுமே பண்ணலை தான். இப்போ வந்து வதக்கிற தோசை ஊற்றுற அவ்வளோதான். ஏன்னா நான் பிரியா கிட்ட ஃபோன் பேசியிருந்தேன். நான் சாப்பிட்டேன் பிரியா, என்ன பண்ணேன், என்ன செஞ்சேன். டெய்லி 4 வேளை பண்ணிவிடுவேன். காலையில், மதியம், சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு, அப்புறம் நைட்டு வந்து தூங்கும் போது. அதனால் வந்து அதுக்கே டைம் சரியாக இருக்குது ஃபோனில் பேசுகிறதுக்கு. பொன்னிறமாக வதக்கிதெல்லாம் ரொம்ப வதங்கக்கூடாது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், ஏன்னா அந்த காய்க்கெல்லாம் உப்பு வேணும்ல, வெங்காயத்துக்கெல்லாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கிறேன், அந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட் போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, சும்மா 1 நிமிஷத்துக்கு அப்படி கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டால் போதும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மாவு சேர்த்து மாவு வந்து தோசை மாவு பக்கத்து கரைச்சிக்கலாம். நான் வந்து பாருங்கள் 1 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் சாதம் வேறு இருக்குது மதியம் செஞ்சது, அதனால் இதுவே போதும், ஆளுக்கு 2 தோசை அப்படின்றதுனால கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏற்கனவே வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் கேரட்டெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக வந்து கரைச்சிக்கணும் கோதுமை தோசைக்கு. ஆமாம், கொஞ்சம் தண்ணியாக, அப்போ தான் கொஞ்சம் நல்லா மொறு நல்லாயிருக்கும். இல்லைனா அடை மாதிரி இருக்கும் கெட்டியாக இருந்ததுன்னா. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். மாவு வந்து நல்லா கரைச்சிட்டேன் பாருங்கள். மாவு வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாக விட்டுடுங்க.
மேலெல்லாம் வந்து நான் நெய்யும் எண்ணெயும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இவர் வெறும் நெய்யே ஊற்றுனாரா, அதனால் வேணாம் எண்ணெய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு 2 மிக்ஸ் பண்ணிக்கினேன். இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தோசை எடுத்துக்கலாம். நல்லா கேரட் வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சதுனால அப்படியே வெறும் தோசை. அப்பா சட்னி கூட வச்சுக்கல, சூடாக 2 தோசை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன் நான் அவருக்கு. சூடாக கொடு, நீ சுட்டுட்டு வர்றத கோதுமை தோசைலாம் நல்லா இருக்காது அப்படின்னு சாப்பிட்டாரு. நம்ம வீட்டில் வந்து நிறையா வேலை இருக்குது. சாயங்காலம் வரைக்கும் ஒரு 5-6 மணி வரைக்கும் வேலை இருக்குது. காலையில் வேலை இருக்குன்னா காலையிலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கும் சரி, இந்த மாதிரி டக்குன்னு கோதுமை மாவு கொஞ்சம் இன்னும் காய்கறிலாம் இருந்தால் கூட போட்டு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கோதுமை ஒரு கப்பு இருந்ததுன்னா போட்டோமா, வெங்காயம்லாம் வதக்கி போட்டு சூடாக இந்த மாதிரி செஞ்சு சட்னி கூட தேவையில்லை. ஏன்னா நம்ம வெங்காயம் கேரட்லாம் நிறையா சேர்க்கறதுனால நான் சட்னிலாம் எப்போவுமே சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் சட்னி கெட்டியாக தேங்காய் சட்னியும் கார சட்னி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக கோதுமை தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கோதுமை தோசை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.